வணக்கம் மக்களே! இது உங்க சேனல் இசிஎம்ஆர் அஃபிஷியல். இன்றைய பதிவில் ஒரு அருமையான விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணணும். அதனால தான் இந்த பதிவு. பாருங்க என்னோட சேர்ந்து. இது கேந்திர வித்யாலயா ஐஐடி குவஹாட்டி. இதுல ஒவ்வொரு நாளும் ஸ்கூல் எண்டாகும் பார்த்தீங்களா? அந்த கரெக்ட்டா 2 மணி 9 நிமிஷத்துல என்ன பண்றாங்கன்னா, எல்லா குழந்தைகளும் தன்னுடைய சேர்ல இருந்து எந்திரிச்சுருவாங்க. எந்திரிச்சு தன்னுடைய வகுப்பறைய சுத்தம் படுத்த ஆரம்பிப்பாங்க. அதுல சாக்லேட் பேப்பரு, ஏதாவது அழுக்கு, தூசி, பென்சில் சீவுன அந்த வேஸ்டேஜ் எதுவா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி, அனைவரும் சேர்ந்து சுத்தப்படுத்தி குப்பைத்தொட்டில கொண்டு போய் போடுவாங்க. இது வந்து ரெகுலரா பண்ணிக்குவாங்க. அவங்க என்ன செய்றாங்கன்னா, தான் படிக்கும் அறைய சுத்தப்படுத்துறது. மற்றவர்கள் செய்யக்கூடாது. தன்னுடைய வேலையை தானே செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு நோக்கத்துல இந்த செயல்முறையை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஸ்கூலுடைய ஜன்னல் கதவுகள் இருக்கு பார்த்தீங்களா? அனைத்தையும் சாத்திருவாங்க. அவங்களே சாத்திருவாங்க. ஏன்னா இந்த டைம் வந்து எப்படின்னா, ஸ்கூலு முடியிற டைம், எண்டிங் டைம் சரிங்களா? கிளாஸ் ஓவர் ஆவர் டைம். அதனால வந்து தன்னுடைய அ ஃபுல்லா கிளாஸ் ரூம மூடிருவாங்க. லைட்டு, ஃபேனு எல்லாத்தையும் அந்த ஸ்டூடண்ட்டே இருந்து ஆஃப் பண்ணிட்டு போவாங்க. அங்க உள்ள ஜன்னல் கதவுகள் மூட மாட்டாங்க. ஃபேன் அப்படியே தூக்கிருவாங்க. ஸோ வாட்ச்மேன் வந்துட்டு பூட்டிட்டு போயிருவாப்புல. ஆனா அது பாட்டுல ஃபேன் பாட்டுல ஓடிக்கிட்டே இருக்கும். லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இதனால என்ன கரண்ட் சேவ் ஆகுது. இந்த மாரி செய்யறதுனால. அதேபோல ஒரு கிளாஸ்ல மட்டும் இல்ல, அனைத்து கிளாஸ்லயும் ஒவ்வொரு குழந்தைகளும் அதாவது எல்கேஜியா இருந்தாலும் சரி, கிளாஸ் 1ஆ இருந்தாலும் சரி, 12ஆம் கிளாஸா இருந்தாலும் சரி, இந்த விஷயத்த கன்டினியூவா செஞ்சுட்டே வராங்க. எங்க குப்பை கிடந்தாலும் சரி, எந்த இடத்துல தூசி இருந்தாலும் சரி, எல்லாம் வந்து அந்த கிளாஸ் முடியிற எண்டிங் டயத்துல இத செஞ்சுட்டு போறாங்க அந்த குழந்தைகள். இதன் மூலம் அவங்க அந்த குழந்தைகளுக்கு ஒரு ஒழுக்கத்த கற்றுக் குடுக்குறாங்க அந்த ஸ்கூல் மூலமாக. நல்ல ஒரு அட்மாஸ்பியர்ல இருக்க இது உறுதுணையா இருக்குது. ஒவ்வொரு குழந்தையும் தன்னுடைய அக்கம் பக்கத்துல உள்ள குப்பை கூளைகள் எல்லாம் எடுத்து குப்பை தொட்டியில போட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதனால யாருக்கு யூஸ் தெரியுமா? ஒரு ஸ்கூலுக்கு ஒரு ஸ்வீப்பர் 2 ஸ்வீப்பர் இருப்பாங்க. அவர்களுடைய வேலைய கம்மி பண்ணுது இந்த விஷயம். கிளாஸ் ரூமு, காரிடோர் இத ஃபுல்லா அவங்க குழந்தைகள் சரி பண்றாங்கல்ல. அதனால ஸ்வீப்பர் இருக்காங்கல்ல, அவர்களுக்கு வேலை குறைஞ்சிருது. அவங்க வந்து அந்த டயத்த கொண்டு போயிட்டு தன்னுடைய பாத்ரூம்லயோ, டாய்லெட் பாத்ரூம்ல கிளீன் பண்ண டைம் அந்த டயத்த யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதனால எந்த டைமும் நீட் அண்ட் கிளீனா கிடைக்குது இந்த ஆப்ஷனால. எந்த இடத்துல அதிகமான சுத்தம் தேவை. லைக் இந்த அதாவது குழந்தைகள் குடிக்கிற தண்ணீர் இடத்துல, குழந்தைகள் குடிக்கிற தண்ணீர் இருக்கு பார்த்தீங்களா? அந்த இடத்துல, டாய்லெட் பாத்ரூம்ல எந்த இடத்துல அதிக சுத்தம் தேவையோ, அந்த இடத்துல அவர்கள் நல்ல கவனம் செலுத்தி கிளீனா வச்சுக்கிறாங்க. குழந்தைகள் இந்த விஷயத்த மனசுல இருந்து எடுத்துட்டாங்க. அதாவது கிளீனா வச்சுக்கிறது, இது மற்றொரு வேலை இல்ல. என்னுடைய வேலை என்று ஒரு விஷயத்த அந்த குழந்தைகள் புரிஞ்சுகிட்டு இருக்காங்க. இன்றைய 1 நிமிடம், இந்த 1 நிமிடம் தான். இன்றைய 1 நிமிடம் நாளைய தூய்மை என்வைரன்மென்ட்க்கு வழிவகுக்கும். ஃபியூச்சர்ல தனக்குன்னு என்ன இருக்கு? நான் என்ன செய்யணும்? அந்த விஷயத்த பில்டப் பண்ற ஒரு இடமா இந்த ஸ்கூல் அமைஞ்சிருக்கு. எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொரு ஒரு சின்ன சின்ன கல்ல வச்சுட்டு போனா கூட, ஒரு ரோடே உருவாகும். அது உங்களுக்கு தெரியும்ல?